தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தென் கைலாயம் என்று போற்றப்படும் பொதிகை மலையில் சிவபூஜையில் ஈடுபட்டிருந்தார் அகத்திய மாமுனி. இது சிவ கட்டளை. தெற்கில் இருந்து கொண்டு சில காலம் தவத்தில் ஈடுபடு என்பது சிவனாரின் உத்தரவு. அனுதினமும் சிவபூஜையில் திளைத்திருந்த அகத்தியருக்கு ஒரு நாள் அப்படி ஒரு ஆசை எப்படித்தான் வந்ததோ தெரியவில்லை. ஆம், என் சிவனே, அடுத்த யுகம் குறித்தும் அந்த யுகத்தில் வாழும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளின் நிலை குறித்தும் அறிய விரும்புகிறேன். தாங்கள் உபதேசம் செய்து அருளுங்கள் என்று வேண்டுகிறார் அகத்தியர். அவ்வளவுதானே? உன் சீடன் திருவூல முனிவன் அமர்ந்து தவம் செய்யும் தலத்திற்கு செல், அங்கே உபதேசம் நிகழும் என்று அருளினார் சிவனார். அதன்படியே திருவூல முனிவர் அமர்ந்து தவம் செய்யும் திருவுலம்பற்றி என்னும் ஊருக்கு வந்தடைகிறார் அகத்திய மாமுனிவர். இந்த குருநாதரை கண்டதும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் திருவூல முனிவர். அதன் பின்பு ஓங்கார சொரூபினியாக சிவ உபதேசத்திற்காக வந்து அருளினாள் உமையவள் அங்கு. அவளை கண்டதும் இருவரும் விழுந்து நமஸ்கரித்தார்கள். உங்களுடன் எனக்கும் இங்கே உபதேசம் கிடைக்கப் போகிறது. அப்படி உபதேசம் மட்டும் கிடைத்துவிட்டால் இதோ இங்கே இருந்தபடியே அனைவருக்கும் கல்வியையும் ஞானத்தையும் வழங்க சித்தமாக உள்ளேன் என்று அருளினாள் தேவி. அவளின் எண்ணப்படியே சிவபெருமான் குருவாக இருந்து மனைவி உமையவளுக்கும் அகத்திய மாமுனிவருக்கும் திருவூல முனிவருக்கும் பிறகு இன்னும் பல முனிவர் பெருமக்களுக்கும் உபதேசம் செய்து அருளியதோடு அனைவருக்கும் ரிஷபாரூடராக காட்சி தந்து அருள்பாலித்தார் ஈசன். இத்தனை மகத்துவமான சம்பவங்கள் நிறைந்த திருவுலம்பற்றி கிராமம் திருநெல்வேலிக்கு அருகில்தான் இருக்கிறது. அந்த ஊர் தென் திருவாரூர் என்றும் இடைக்கால் என்றும் தற்பொழுது அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் பஞ்சகுரு திருத்தலங்கள் என்று போற்றப்படுபவை மதுரைக்கு அருகில் உள்ள தென் திருபுவனம், திருப்புடைமருதூர், அந்தாளநல்லூர், அரிகேசவ நல்லூர் மற்றும் தென் திருவாரூர் என்று அழைக்கப்படும் இந்த இடைக்கால் ஆகியவைதான். குருவாக இருந்து உபதேசம் செய்ததால் பஞ்சகுரு ஸ்தலங்களில் ஒன்று இந்த தலம் என்று போற்றப்படுகிறது. இந்த இடைக்கால் சிவாலயத்திற்கு வந்து எவர் வேண்டினாலும் அவர்கள் ஞானமும் யோகமும் அமைய பெறுவார்கள் என்பது ஐதீகம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது இடைக்கால். இங்கே அற்புதமாக கோவில் கொண்டிருக்கிறார் சிவனார். இவரின் திருநாமம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி. அம்பாளின் திருநாமம் ஸ்ரீ சிவகாமி அம்பாள். சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் நேர்த்தியுடன் அமைக்கப்பட்ட ஆலயம் இது. நெல்லை சீமை என்பது பாண்டிய நாட்டிற்குள் இருக்கிற பகுதிதான். ஆனாலும் இந்த பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னர்கள்தான் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது. ராஜராஜ சோழன் தில்லியம்பதியிலே இருந்து கொண்டு திருமுறை பாடல்களின் ஓலைச்சுவடிகளை உலகுக்கு அளித்தான். அதே போல அவனுடைய மைந்தன் ராஜேந்திர சோழனும் இந்த தலத்தில் இந்த தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வேத விற்பன்னர்களை வரவழைத்து இங்கே தங்கியிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து தென்பாண்டி தேசத்தில் திருமுறைகளை பரப்பினான் என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. இந்த இடைக்கால் திருத்தலத்தின் வெளிச்சுற்றில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது நந்தி மண்டபம். அந்த மண்டபத்தில் உள்ள நந்தி தேவர் தனது இடத்தில் இருந்தபடியே தலையை மேற்கு பக்கமாக திருப்பி அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற்ற திருமண கோலத்தை இன்முகத்துடன் கண்டு தரிசிக்கும் காட்சியை இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் மறக்காமல் காண வேண்டும். கிபி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்ய ஆட்சியாளர்களால் இடைக்காலில் கற்றளியாக இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் இத்தலத்து சுவாமியின் திருநாமம் திருவாம்பிகை ஈஸ்வரமுடையார் என்று அழைக்கப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகிறது. ஆலயத்தின் பிரதான வாசலில் 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. இதையடுத்து பிரம்மாண்டமான சிற்பங்கள் உள்ள 16 தூண்கள் தாங்கி நிற்கும் வசந்த மண்டபம் அமைந்துள்ளது. கோபுர உள்பக்க விதானத்தில் நாயக்கர் கால மூலிகை வண்ண ஓவியங்கள் எல்லாம் அழகுற அமைந்திருக்கிறது. வசந்த மண்டபம், முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற அமைப்பில் கற்றளியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில். அம்பாள் சிவகாமி உடனுரை தியாகராஜ பெருமான் கருவறையில் மூலவராக எழுந்தருளியிருக்கிறார். திருவாரூருக்கு நிகரான தலமாக கருதப்பட்டு வணங்கியதால் தென் திருவாரூர் என்று பக்தர்களால் இந்த தலம் அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அருள்பாலிக்கும் குரு பகவான் இத்தலத்தில் மிகவும் வித்தியாசமாக இடது காலை மடக்கியும் வலது காலை தொங்கவிட்டபடியும் திருக்காட்சி அருள்கிறார். காலடியில் ஒரு சர்ப்பம் ஒன்று உள்ளது. இந்த தலத்தில் நவகிரக சன்னதி கிடையாது. நாகர் சன்னதியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது.
ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திர தினத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. மாதாந்திர பௌர்ணமி நாளில் திருவாதவூரார் அருளி செய்த திருவாசக முற்றோதல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் சித்ரா பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, மாசி மகம் ஆகிய 3 நாட்களில் அன்னாபிஷேக விழாவும் இங்கு நடைபெறுகிறது. தேய்பிறை பஞ்சமியில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, கந்த சஷ்டி, ஆடிப்புறத்தை ஒட்டி அம்பாளுக்கு வளைகாப்பு, மார்கழி 30 நாட்கள் திருப்பள்ளி எழுச்சி, நவராத்திரி கொலு உற்சவம், தில்லை கூத்தருக்கு ஆண்டுக்கு 6 கால பூஜைகள் மற்றும் தினமும் 2 வேளை நித்திய பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆலயத்தின் உள்சுற்று முழுவதும் திருமாளிகை அமைப்பில் மண்டபங்கள் கட்டுமானமாக அமைந்திருக்கிறது. உள்சுற்றில் சப்த கன்னிமார்கள், சுரதேவர், கன்னிமூல கணபதி, கரியமாணிக்க பெருமாள், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சனீஸ்வரர், சூரியன், சந்திரன் ஆகியோருக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது. மேலும் கனகசபை, அதிகார நந்தி ஆகியவையெல்லாம் உள்ளது. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலமான கிபி 16ஆம் நூற்றாண்டில் இந்த ஊரில் ஏராளமான படை வீரர்கள் தங்கியிருந்தார்கள் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது. அவர்கள் போர் பயிற்சி செய்த கருவிகள், தடயங்கள் ஆகியவற்றை பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் நம்மால் காண முடிகிறது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காலை சூரிய உதய கதிர்கள் மூலவர் தியாகராஜ பெருமான் மீது தங்கமயமாக விழுந்து படர்வது சிறப்பு அம்சம் என்று கூறுகிறார்கள். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடையம் செல்லும் நெடுஞ்சாலையில் 30வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இடைக்கால் கிராமம். பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்தும் கடையத்திலிருந்தும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.